Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நம்மளுடைய ஹாலில் வைக்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள், அந்த பொருட்களை வச்சோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது வாஸ்து ப்ராப்ளம் இருந்தாலுமே அது கூட சரியாகும்னு சொல்கிறாங்க. அதோட லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்குங்க. செல்வ செழிப்பை அதிகரித்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் சில முக்கியமான பொருட்கள். இது நீங்கள் வீட்டை அலங்காரம் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி வைக்கலாம். ரொம்ப எளிமையான பொருட்கள் தாங்க. இதுக்காக நீங்கள் அதிகமாக காசு கொடுத்து செலவு செஞ்சு இதெல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. முன்னாடியே சொல்லிடுறேன், இது எதுவுமே கட்டாயம் கிடையாதுங்க. ஆனால் இது இருந்தால் இன்னுமே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் முதல்ல நம்மளுடைய ஹாலில் இருக்க வேண்டிய ஒருத்தர் யாருன்னா விநாயகருங்க. இவரை எந்த திசையில் வேணால் நம்ம வைக்கலாம். புதுசாக நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வராங்க அப்படின்னா இந்த விநாயகர் படத்தை பார்க்கும்போது அது அவங்களுக்கு நல்ல ஒரு சாந்தத்தையும் மன நிம்மதியும் தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த விநாயகர் எந்த விநாயகரை வேணாலும் வைக்கலாங்க. இந்த விநாயகர் வைக்கணுமா அந்த விநாயகர் வைக்கணும் கிடையாதுங்க. எந்த விநாயகரை வேணா எந்த திசையில வேணா இந்த விநாயகர் படத்தை நம்ம ஹாலில் வைக்கணும். அதாவது யாராவது நம்ம வீட்டில இருந்து வராங்க அப்படின்னா இந்த விநாயகர் படத்தை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும், நம்மளுக்கும் ஒரு நல்லது நடக்குங்க. அடுத்து நம்ம ஹாலில் வைக்க வேண்டிய இன்னொருத்தர் யாரு அப்படின்னா புத்தர் சிலையை வைக்கலாங்க. புத்தர் சிலையை ஹாலில் வைக்கும்போது அவர் எப்பவுமே ஒரு அமைதியா தியானம் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிற புத்தர் சிலையை நம்ம வைக்கும்போது நம்ம வீட்டுக்கு வர வேண்டியவங்க, அதாவது ரொம்ப கோபத்தோட வராங்க, சண்டை போடுற மாதிரி வந்தாங்க கூட அந்த புத்தர் படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு சாந்தமா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்றாங்கங்க. இது வெளியிலிருந்து வர்றவங்களுக்கு மட்டுமில்ல, நம்ம வீட்டில் கூட அடிக்கடிக்கு சண்டை நடக்குது, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னும் போது இந்த புத்தர் சிலையை நம்ம அடிக்கடிக்கு பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆத்ம சாந்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஹாலில் தான் வச்சிருந்தேன். இப்போ அதை பூஜை அறையில் எடுத்து வச்சுட்டேங்க. நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ற வேலைலாம் இருக்கு ஹாலில். அதுக்கப்புறம் ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி புத்தர் சிலையை வைக்கணுங்க. அடுத்து கண்டிப்பா வைக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா நம்ம நிலவாசல்ல கண்ணாடியை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது எதிர்மறையான விஷயங்களை தடுக்கிறது மட்டும் இல்லைங்க, எதிர்மறையான எண்ணங்களை கொண்ட மனுஷங்களுடைய மனசை மாற்றக்கூடிய ஆற்றலையும் கொண்டது இந்த கண்ணாடி. நம்ம என்ன காட்டுறோமோ அது அப்படியே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சந்தோஷமா அதை பார்த்தோம் அப்படின்னா அந்த சந்தோஷமான முகத்தை நமக்கு காட்டும். நம்ம கோபமா இருக்கிறோம் இல்ல சண்டை போடுற மாதிரி இருக்கிறோம்னா அது அப்படியே நமக்கு காட்டும். இப்ப வெளியில இருந்து வரவங்க யாராவது ஒருத்தர் ரொம்ப கோபத்தோட வராங்க, சண்டை போடுற மாதிரி வராங்க அப்படின்னா அவங்க அந்த முகத்தை காட்டும் போது, அதாவது அந்த கண்ணாடியில அவங்க முகத்தையும் அவங்க பார்க்கும்போது அது அவங்களுக்கு தான் போய் சேரும். அது கெட்ட எண்ணத்தோட வந்திருந்தாலும் கூட சரி அது அவங்களுக்கு தான் போய் சேரும். ஒருவேளை நல்ல எண்ணத்தோட வந்திருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. அதனால நிலவாசல கண்டிப்பா ஒரு கண்ணாடி, அதாவது வெளியில இருந்து வர்றவங்க அந்த முகம் பார்க்குற மாதிரி ஒரு கண்ணாடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நிறைய பேர் வீட்டில் கண்ணாடி வச்சிருப்பாங்க, நிலவாசலுக்கு முன்னாடி கண்ணாடி மாட்டிருப்பாங்க. அதே போல கடைகள்லயும் கண்ணாடி மாட்டிருப்பாங்க. அதனால நிலவாசல கண்டிப்பா இது இருக்க வேண்டிய பொருளுங்க. அடிச்சு சொல்வேன், மற்ற பொருட்கள் கூட நீங்க வைக்கிறது வைக்காது உங்க இஷ்டம். ஆனா கண்டிப்பா நிலவாசல ஒரு கண்ணாடியை வச்சு பாருங்க, கண்டிப்பா வாழ்க்கை மாறுங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கும்போது மாவிலை தோரணம் கட்டுற பழக்கம் இருக்குங்க. இதை விசேஷ நாளில் தான் கட்டணும் அப்படின்னு கிடையாதுங்க. செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாவிலை தோரணம் கட்டலாம். மாவிலை தோரணத்தை மஞ்சள் கயித்துல கட்டுறது இன்னுமே சிறப்பான விசேஷத்தை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த மாதிரி மாவிலை தோரணம் கட்டும்போது வீட்டுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் நேர்மறையான ஆற்றலையும் கொண்டு சேர்க்குங்க. இப்போ நிறைய பிளாஸ்டிக்ல வந்துச்சு, டிசைனா வந்துச்சு, அதெல்லாமே நம்ம தவிர்க்கலாம். இந்த மாவிலை தோரணம் உங்களுக்கு கிடைக்கும், பக்கத்துலயே மரம் இருக்கு அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தரம் கட்டுங்க. அப்படி இல்லை எங்களுக்கு அடிக்கடி கிடைக்காது அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தரம் கட்டலாம். அப்படி இல்லைன்னா கூட ஒரு மாசத்துக்கு ஒரு தரம் கூட மாவிலை தோரணம் கட்டலாம். அதாவது அந்த தோரணம் காஞ்சாலுமே தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றாங்கங்க. ஒரு சில பொருட்கள் காஞ்சா உடனே அது நெகட்டிவ் எனர்ஜி ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாவிலை தோரணத்தை மட்டும் நம்ம ஒரு மாசம் வரைக்குமே யூஸ் பண்ணலாங்க. இப்போ நிறைய பேருக்கு மாவிலை தோரணம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றப்பவங்க மாசத்துக்கு ஒரு தடவை கட்டுங்க. கூடுமான வரைக்கும் மாவிலை தோரணம் கட்டுற பழக்கம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிஃபிஷியலா வைக்கிறத கட்டுறது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து நம்ம ஹாலில் இயற்கை சம்பந்தமான படங்களை வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இயற்கையான விஷயங்களை படங்களாகவோ
அப்படி இல்லைன்னா ஓவியமாகவோ பார்க்கும்போது நம்மளுடைய மனசுக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தியை வந்து ஏற்படுத்துங்க. அது வந்து நீர்வீழ்ச்சி, கடல், காடு, ஆறு இந்த மாதிரியான படங்களாக இருக்கலாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு பல்வேறு செயல்களை செய்வதற்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்குங்க. பொதுவாகவே நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம மனசு வந்து ஒரு செகண்டு, இப்போ கடலை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம மனசு வந்து ஒரு செகண்ட் நம்ம கடலுக்குள்ளே போனால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற மனநிலைமையை நமக்கு ஏற்படுத்தும். யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஒரு காடு, ஒரு நீர்வீழ்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு செகண்ட் நம்ம மனசு அங்கே போயிட்டு வரும். அந்த ஒரு செகண்டை நம்ம மனசு மாறும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும், நல்ல ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துங்க. இதை வந்து நிறையவே நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒரு தரம் இதை பார்த்து பாருங்கள். இப்போ நான் சொன்ன விஷயத்த நினச்சிட்டு நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மனநிலைமை வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது எதுவுமே கட்டாயமெல்லாம் கிடையாதுங்க. இதை பார்த்தா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் நிறையவே ஃபீல் பண்ணிக்கிறேன். அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இது எதுவுமே கட்டாயம் கிடையாது. உங்களுடைய ஹாலை நீங்கள் டெக்கரேட் பண்ண போகிறீங்க, ஏதாவது படம் வாங்கலான்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வாங்கி வைக்கிறது நல்லாவே நமக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. அதனால் யோசனை பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக அதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற எந்த வித நிர்பந்தமும் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹாலில் மஞ்சள், குங்குமம், கொஞ்சம் அட்சதை, அதோட கொஞ்சம் விபூதி ஒரு தட்டில் போட்டு ஹாலில் வைக்கலாம். பூஜை அறையில் கூட வைக்கலாங்க. ஒரு சில டைமில் நம்மளால் பூஜை அறைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்ருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது காரணங்களால் பூஜை அறைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம ஹாலில் சின்ன ஒரு கப்பில் கூட போட்டு வைக்கலாம். இந்த விபூதி, மஞ்சள், குங்குமம், அட்சதை இது எல்லாமே வந்து மங்களகரமான பொருட்கள். இதை வந்து பூஜை அறையில் வச்சாலும் சரி, நம்ம ஹாலில் வச்சுருந்தாலும் சரி, நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குங்க. நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம் வைக்கலாம். குழந்தைகள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து விபூதி வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணுறது அவங்களுக்கும் நல்ல பலனை கொடுக்கும். ஆசீர்வாதம் பண்ணுற நமக்குமே நல்ல பலனை கொடுக்குங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வராங்க, அது யாராக இருந்தாலும் சரி, வந்த உடனே அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுத்துருந்தாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து முதல்ல தண்ணி கொடுத்துட்டு அவங்க வயிறு வந்து நல்லா குளிர் வைக்கணும். அதுக்கப்புறம் சாப்பிட்ற டைம் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம் கொடுக்கலாம். இல்லை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் பிட்டு வச்சு கூட கொடுக்கலாம். கண்டிப்பாக பூ இருந்தால் பூவும் கொடுத்துனுங்க. இதை நான் செய்கிற மிஸ்டேக் என்னென்னா, இத்தனை வருஷம் நான் செஞ்சுருந்த மிஸ்டேக் என்னென்னா, அவங்க வீட்டை விட்டு கிளம்பாங்க, வந்தவொடனே தண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டை விட்டு கிளம்பும் போதும் மஞ்சள், குங்குமம் கொடுப்பேன். நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற போது அப்புறம் பூஜை அறைக்கு கூப்பிட்டு மஞ்சள், குங்குமம் கொடுப்பேன். அது வந்து ரொம்ப 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 தப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கறது லக்ஷ்மியை வந்து நம்ம கிளப்பி அனுப்புகிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்த உடனே தண்ணி கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க வயிறு மனசை நிறைஞ்சதுக்கு அப்புறமே நம்ம மஞ்சள், குங்குமம், தாம்பூலம் கொடுத்துடலாம். இருந்தால் ப்ளவுஸ் விட்டு சாரீ கூட கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மஞ்சள், குங்குமம், பூ கொடுக்கலாங்க. இப்போ நம்மளோட பெரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முதல்ல வந்து குங்குமத்தை எடுத்து நம்ம நெத்தியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வச்சுப்பாங்க. ஒருவேளை நம்மளோட சின்னவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா முதல்ல வந்து நாம வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம் நாமே கூட வச்சு விடலாம். இல்லை அவங்களே வச்சுக்கிறாங்கனாலும் வச்சுக்கலாங்க. எப்பவுமே மஞ்சள், குங்குமம் வைக்கும்போது நம்ம மாங்கல்யத்துக்கும் வைக்கணும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லுங்கள். கோவிலெல்லாம் மஞ்சள், குங்குமம் கொடுக்கும்போது அந்த குங்குமத்தை எடுத்து அந்த மாங்கல்யத்துக்கு வைக்கிறதுக்கு ஒரு பக்கமாக திரும்பி யாருக்கும் தெரியாமல் எடுத்து வைப்பாங்க. இது யாரெல்லாம் நோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எப்பவுமே மாங்கல்யத்தை வந்து யார் கண்லேயுமே நம்ம பட விடக்கூடாதுங்க. அது வந்து நம்ம நெஞ்சுக்குள்ளேயே எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து அதை வந்து அலங்கார பொருளாக, ஆடம்பர பொருளாக அது வெளியவே இப்போ எப்படி ஒரு செயின், நெக்லஸ் போடுறாங்களோ அது மாதிரி மாங்கல்யத்தையுமே போட்டுட்டு போகிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறுங்க. அதை செய்யக்கூடாது. அது அவங்க வீட்டு பெரியவங்க ஏன் சொல்கிறதில்ல அப்படின்னு எனக்கு தெரியல. இதை பற்றின ஏற்கனவே வீடியோஸில் கூட நான் பேசியிருக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்ச விஷயம், எனக்கு சொன்ன விஷயம், நான் வளர்ந்த விஷயம் அந்த மாதிரிங்க. மாங்கல்யத்தை வந்து அதை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மாங்கல்யத்தை யார் கண்ணிலுமே படக்கூடாது. ஒரு சிலர் மாங்கல்யத்தை கட்டி வந்து மாட்டி வச்சிடறாங்க. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா அதை எடுத்து மாட்டிக்கிறாங்க. அதுவும் ரொம்ப 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 தவறுங்க. ஒரு மாங்கல்யம் அப்படின்றது ஒரு புனிதமான ஒரு விஷயம். அது ஒரு 5 ரூபா மஞ்சள் கயிறில் தான் அந்த மாங்கல்யத்தை கட்டுறாங்க. அந்த மாங்கல்யம் கட்டுறதுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் ஆசீர்வாதம் பண்ணி
அந்த மஞ்சள் கயிறை நம்ம கழுத்தில் கட்டுறாங்க அப்படின்னும் போது அதுக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அது ஒரு ஆடம்பர பொருளோ ஒரு அலங்கார பொருளோ கிடையாது. இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். உங்கள் அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், யாராக வேணால் என்னை நினச்சிக்கோங்க. இனிமேல் அந்த மாதிரி பண்ணுறீங்களா அந்த தவறை வந்து தவிர்த்துறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இதில் வந்து நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தேன், ஒரு சிலரோட மனசை புண்படுற மாதிரி பேசியிருந்தேன் அப்படின்னா என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அடுத்து நம்மளுடைய சமையல் அறையில் எப்போவுமே குறையாமல் இருக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா உப்புங்க. உப்பும் பருப்பும் குறையாமல் இருக்கிற வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் எப்போவுமே நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பை அப்படியே கைவிட்டு உள்ளே எடுக்கிற மாதிரி எடுக்காதீங்க, எப்போவுமே நிறைச்சி வைங்க. அந்த உப்புக்குள்ளே ஒரு துண்டு வசம்போ இல்லை வந்து ஜாதிக்காவோ போட்டு வைக்கிறது நமக்கு விசேஷமான பலனை தருங்க. அதே போல் துவரம் பருப்பில் கூட நம்ம ₹1 நாணயத்தை போட்டு வச்சுட்டு அந்த காசு அப்படியே இருக்கட்டும், அதை நம்ம மறுபடியும் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு மேலே நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே வரலாம். நீங்கள் எப்போ வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணுறீங்களோ அந்த காசு என்ன காசு அதில் போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த காசை எடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு பூஜை பொருள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லை உண்டியலில் கூட போட்டுடலாம். மறுபடியும் ஃபில் பண்ணுறீங்க, ரீஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக ஏதாவது ஒரு காசு அதில் போட்டு, காசு பணம் அதை நோட்டாகவும் போடலாம், காசாகவும் போடலாங்க. போட்டு அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். சின்ன விஷயந்தான் இது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. இது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய எளிமையான விஷயங்கள் தான், எளிமையான பொருட்கள் தான். இதுக்காக நீங்கள் அதிகமாக செலவு பண்ணி இந்த பரிகாரம் செய்கிறதுக்காக இதை வாங்கணும் அப்படின்னு எதையுமே வாங்காதீங்க. வீட்டில் இருக்கிற பொருளையே, இப்போ பூஜை அறையில் நீங்கள் ஒரு விநாயகர் ஃபோட்டோ வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஹாலில் எடுத்துன்னு வந்து மாட்டிடுங்க. அவருக்கு வந்து எந்த திசையுமே கணக்கு கிடையாதுங்க. எந்த திசையில் வேணால் நம்மளுடைய விநாயகரை நம்ம மாட்டி வைக்கிறது நல்ல பலனை நமக்கு தருங்க. இப்போ நிறைய பேர் சொல்லலாம் இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லி. நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை தருங்க. அந்த வகையில் இந்த மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது, வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்குற விஷயத்தில் நான் செஞ்ச தப்ப நீங்கள் செய்யாதீங்க அப்படின்றத தான் நான் வந்து 2-3 வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கிறேன். அதை பார்க்காதவங்க நிறைய பேர் அந்த வீடியோஸை பார்க்கல, அதனால தான் இந்த வீடியோவில் அதை நான் மென்ஷன் பண்ணுறேங்க. குறிப்பாக ஏன் அவங்க போகும்போது நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, போகும்போது நம்ம கொடுக்கும்போது மஞ்சள் குங்குமத்தோட நம்ம வீட்டு மகாலட்சுமி அவங்க கூடவே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் கொடுத்து கொஞ்ச நேரம் நம்ம வீட்டிலேயே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க போகும்போது அவங்களுக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும், நமக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த விஷயங்களை தவறாமல் நீங்கள் செய்யும்போது நம்ம வீடு எப்பவுமே லக்ஷ்மி கடாட்சத்தோட செல்வ செழிப்போட மன நிம்மதியோடு இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க, எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. இதை வந்து பின்பற்றி பாருங்க, கொஞ்ச நாள் பின்பற்றி பாருங்களேன், உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. இன்னைக்கு வந்து வீடியோல நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க. வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும், ஒவ்வொரு கமெண்ட்டும், ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வந்து பூஸ்ட் மாறிங்க. நீங்க சப்போர்ட் பண்ண நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண நான் காத்துக்கிட்டே இருக்கேங்க. அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.